வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் உலகம் நம்மை வாசிக்கிறது, நாம் ஒரு நடமாடும் நிருபமாக இருக்கிறோம் என்றும், பண்டிகை காலங்களை பரிசுத்த காலங்கள் என்றும், அநேக பண்டிகைகள் தேசத்தின் விசுவாச வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக காணப்படுகிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? பெந்தேகோஸ்தே பண்டிகையை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்டது என்ன? திருச்சபையானது எப்போது உதயமானது? வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்படுவது எது? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். முதலாவது 12, 13, 14ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும், திராட்சப்பழ ரசத்திலே காற்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. பண்டிகை கொண்டாடுதலோடு கூட காணிக்கையும் செலுத்தப்பட வேண்டியது அவசியம். இங்கே பாவ நிவாரண பலி சேர்க்கப்படவில்லை. ஏனென்றால் இயேசுவின் மரணத்திலே அது சேர்க்கப்பட்டாகிவிட்டது. மற்ற பலிகளை குறித்து சொல்லும் பொழுது அது எல்லாம் கர்த்தருக்கென்று சுகந்த வாசனையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோம். இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது எவ்வளவு உன்னதமான ஒரு சத்தியம் இல்லையா? மட்டுமல்ல, முதற் பலனாகிய கதிர்க்கட்டானது யெகோவாவின் சமூகத்திலே அசைவாட்டப்படும் காணிக்கையாக படைக்கப்படும் வரை அந்த தானியத்தை யாரும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் தேவனோடு புதிய உறவுக்குள்ளும் புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறது. எனவேதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். இவ்வாறு கூறுவதனாலே ஏதோ சில பழக்க வழக்கங்கள் மாறுகிறது என்று பொருள் அல்ல. பழைய ஆதாம் முழுமையாக எடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு புதிய ஒரு நோக்கம், புதிய ஒரு குறிக்கோள் உண்டு, புதிய சந்தோஷம் உண்டு, புதிய வாழ்க்கை உண்டு. இந்த புதிய காரியங்கள் பழைய பழக்க வழக்கங்களை பாதிக்கத்தான் செய்யும். அவரே எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். இங்கே எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் வரிசையாக சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும். பஸ்காவானது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. நமது பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு விட்டார். அடுத்ததாக புளிப்பில்லாத அப்பத்தை குறித்து வாசிக்கிறோம். இது கிறிஸ்துவின் காரியங்களிலே நமக்குரிய பங்கை குறித்து சொல்கிறது. அவரோடு நமக்குள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. அடுத்ததாக முதல் கனி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து, மரித்தோரிலிருந்து முதல் எழுந்ததை குறித்து சொல்லுகிறது. இப்பொழுது நாம் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்குள்ளே வருகிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனங்களை பாருங்கள். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். பெந்தேகோஸ்தேயை குறித்து அநேக காரியங்களை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பெந்தேகோஸ்தேயை குறித்து வேதத்தில் சொல்லப்படாத அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. பெந்தேகோஸ்தே பண்டிகை எல்லா காலங்களிலேயும் வாரத்தின் முதலாவது நாளிலே தான் வரும். ஏனென்றால் 7 ஓய்வு நாட்களை எண்ணி 49வது நாள் முடிந்த பிறகு 50வது நாள், அதாவது வாரத்தின் முதலாவது நாளிலே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படும். வேறு விதமாய் சொல்ல வேண்டுமென்றால், முதற்கனியை ஆண்டுடைய சமூகத்திலே படைத்து அதற்கு பின்னர் 50வது நாள் இது கொண்டாடப்படுகிறது. அருமையானவர்களே,
திருச்சபையானது வாரத்தின் முதல் நாளிலே பிறந்தது. இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாவது நாள் தான் உயிரோடு எழுந்தார். இது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்கிறது என்றால், நாம் பின்னான காலங்களுக்கு போய் ஓய்வு நாளாகிய வாரத்தின் இறுதி நாளை அனுசரிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அது பழைய சிருஷ்டி தொடர்பானதாய் இருக்கிறது. இப்பொழுது திருச்சபை ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறது. வாரத்தின் முதலாவது நாளிலே திருச்சபையானது ஒன்று கூடும் பொழுது அந்த வாரத்தின் முதலாவது நாளிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். மட்டுமல்ல, திருச்சபையின் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறோம். இந்த பண்டிகை வாரங்களின் பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். வசனம் 4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கே பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது என்று சொல்லும் பொழுது ஏதோ 12ஆம் மணி வேளையிலேயோ அல்லது 6 மணிக்கோ என்று பொருள் அல்ல. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே லேவியராமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பெந்தேகோஸ்தேயின் நிறைவேறுதலின் நாள் வந்தபொழுது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் வந்து விசுவாசிகளுக்கு திருமுழுக்கு கொடுத்து திருச்சபையின் அங்கங்களாக சேர்த்து திருச்சபை என்னும் ஒரு காரியத்தை உலகத்திலே பிரித்தெடுக்கும் நாள் என்பது பொருள். பெந்தேகோஸ்தே என்பது திருச்சபையின் பிறந்த நாள் என்று சொல்லலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். தேவன் தன்னுடைய நாள் காட்டியிலே எல்லாவற்றையும் சரியாக அந்தந்த நேரத்திலே செய்து வருகிறார். அவர்கள் இப்பொழுது புதிய ஒரு போஜன பலியை படைக்க வேண்டும். அதுதான் திருச்சபையின் நிழலாயிருக்கிறது. திருச்சபைதான் புதிய ஒன்று. தேவன் பழைய ஒரு உடையை கொடுத்து குறைகளை நிறைவாக்குவார் என்று சொல்லப்படவில்லை. நமக்கு நீதி என்னும் புதிய வஸ்திரத்தை உடுத்தும்படியாகவே அவர் வந்தார். கிறிஸ்துவிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவருடைய நீதியினாலே மூடப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவ்வாறுதான் தேவன் நம்மை பார்க்கிறார். இங்கே காலங்களின் தொடர்ச்சியை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்னர் தாம் உயிரோடு எழுந்தவராக 50 நாட்கள் பலருக்கு காட்சியளித்தார். பின்னர் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னர் தனது சீடர்களை பார்த்து அவர்கள் எருசலேமை விட்டு போய்விடாதபடி பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்று கூறினார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே இதை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, லேவியராமம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்தே. அருமையானவர்களே, வித்தியாசமான ஒரு காரியத்தை இந்த வசனத்திலே நீங்கள் கவனித்தீர்களா? புளிப்பு என்பது தீமையை குறிக்கிறது. அது காணிக்கைக்காக படைக்கப்படக்கூடாது என்று இவ்வளவு காலம் பார்த்தோம். ஆனால் இங்கே அதற்கு விதிவிலக்காக இந்த காரியம் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இது திருச்சபையை குறிக்கிறது. இது புதிய ஒரு பலியாக சொல்லப்பட்டிருக்கிறது. போஜன பலியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கை என்றும் சொல்லப்படுகிறது. இதன் பொருள் என்ன? அதாவது திருச்சபையிலேயும் தீமை இருக்கும் என்பதை காட்டுகிறது. ஒரு போதகராக நானும் பல திருச்சபைகளிலே பணி செய்திருக்கிறேன். திருச்சபைகளிலே மக்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள், போதகரை நேசிப்பார்கள், மிக நெருக்கமானவர்களாய் காணப்படுவார்கள். இருந்தாலும் திருச்சபைகளிலே தீமை உண்டு என்பதை மறுக்க முடியாது. இந்த காரணத்தினாலே தான் இந்த பலியிலே புளிப்பானது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது உலகத்திலே காணப்படும் வெளிப்படையான திருச்சபையை குறித்து பேசுகிறது. திருச்சபை என்று உலகத்திலே ஒன்று உருவாகும் முன்னதாகவே தேவனாகிய கர்த்தர் அதை அறிந்திருந்தார். இது நமக்கு ஒரு நல்ல பாடமாயிருக்கிறது. ஏனென்றால் சிலர் திருச்சபைகளிலே உள்ள தீமைகளை பார்த்துவிட்டு ஒவ்வொரு திருச்சபையாக கடந்து செல்வார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை அறியும் அறிவிலே பரிசுத்தத்திலே வளருவதற்கு உங்களுக்கு உதவியாய் இருக்கிற திருச்சபையிலே நீங்கள் நிலைத்திருக்கலாம். அங்கே தீமை காணப்பட்டாலும் அதோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் சூழ்நிலை வராத வரை நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தரே அதையும் அறிந்திருக்கிறார். லேவியராமம் 23ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை பாருங்கள். அப்பத்தோடே கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டு கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும்
பான பலியையும் செலுத்தி, வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள். அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும். கவனித்தீர்களா? இந்த நேரத்திலே எல்லா பலிகளும் செலுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதும் அவர் செய்த எல்லா காரியங்களுமே இப்பொழுது திருச்சபைக்கு ஒப்படைக்கப்படுகிறது. எல்லா காரியங்களுக்காகவும் ஒரு விசுவாசி இயேசு வண்டை வரலாம். முதலாவதாக தனது ரட்சிப்பிற்காக அவன் இயேசு வண்டை வரலாம். உதவிக்காக, அவர் இரக்கத்திற்காக அவரண்டை வரலாம். ஆறுதலுக்காக நீங்கள் அவரண்டை வரலாம். உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் எந்த காரியத்திற்காகவும் நீங்கள் இயேசு வண்டை வரலாம். ஆம், இந்த நேரத்திலே எல்லா பலிகளும் அங்கே செலுத்தப்பட்டன. இவ்வாறாக ஒரு ஓவியமாக கர்த்தர் இந்த மகத்துவமான சத்தியங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். வெறும் வேத சாஸ்திரங்களை அவர் கொடுக்காமல் நம் மனதிலே எளிதிலே தங்கக்கூடிய காட்சிகளை நம் முன்னாலே வைக்கிறார். லேவியராமம் 23:21 வாசிக்கிறேன். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. இந்த குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். எல்லாவிதமான வேலைகளிலிருந்தும் ஓய வேண்டும். ஆம் பிரியமானோர்களே, கிறிஸ்துவண்டை நாம் கடந்து வரும் பொழுது எல்லா விதமான கிரியைகளையும் விட்டு ஒழிய வேண்டும். தீத்து 3:5 பாருங்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். லேவியராமம் 23:22 உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். பண்டிகையின் மத்தியிலேயும் அவர்கள் ஏழை எளிய மக்களையும் பரதேசிகளையும் நினைவு கூறும்படியாக சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் திருச்சபையும் எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டிய ஒரு பணியாய் அது இருக்கிறது. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே எடுக்க வேண்டிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்காத எந்த ஒரு சமுதாய பணியிலேயும் திருச்சபை ஈடுபட வேண்டும் என்பது அவசியமில்லை. தேவை உள்ள மக்களை நாம் சந்திக்க வேண்டும். அவர்கள் தேவைகளை நாம் சந்திப்பதோடு கூட கட்டாயம் அவர்கள் மீட்பிற்கான நற்செய்தியையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வயிற்றிலே பசியோடு கூட எந்த ஒரு மனிதனும் வாஞ்சியோடு வசனத்தை கேட்க முடியாது. இதை குறித்து யாக்கோவும் தனது நிருபத்திலே எழுதியிருக்கிறார். வாசித்து பாருங்கள். யாக்கோபு 2:14-20 வரை. இந்த அறுவடையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இது இறுதியான அறுவடையையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் தேவன் புறஜாதியான மக்களையும் நினைவு கூறுவார். யாக்கோபு 1:18 நாம் பார்ப்பது என்ன? அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆதி திருச்சபையானது யூத மக்களை கொண்டதாயிருந்தது. அவர்களே முதற்பலன்கள். ஆனால் அது தொடர்ந்து யூதரல்லாத மக்கள் மத்தியிலையும் பறந்து விரிந்து படர வேண்டும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:38-39 இறுதியான அறுவடையை குறித்து பேசியிருக்கிறார். இது காலங்களின் இறுதியிலே நடைபெறப் போகிற நியாய தீர்ப்பை குறிக்கிறது. தேவதூதர்கள் எந்த வகையிலேயும் எடுத்துக்கொள்ளப்படும் காரியத்திலே குறிக்கப்படவில்லை. இது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. ஏசாயா 42:1 பாருங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். லேவியராமம் 23:23-25 வரை வாசித்து பாருங்கள். இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற நாளானது மிக முக்கியமானது. 7வது மாதத்திலே 3 பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. ஓய்வு நாள், ஓய்வான வருடம் என்று சொல்வது போல இது ஓய்வு மாதம், அதாவது 7ஆம் மாதம். பஸ்கா பண்டிகை சமயம் சார்ந்த நாள்காட்டியிலே 1வது காலம். இந்த 7ஆம் மாதத்தின்படி மற்ற காரியங்கள் இங்கே இருந்து ஆரம்பமாகிறது. 8ஆம் 10ஆம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்திலே புறப்பட்டு செல்வதற்காக 2 வெண்கல எக்காலங்கள் ஊதப்பட்டன. அவர்கள் புறப்பட்டு போக வேண்டுமென்றால் அது 7 முறை ஊதப்பட்டது.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்ப்போம் என்றால் அங்கே 7 எக்காலங்களை குறித்து பார்க்கிறோம். இது மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அந்நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி கொண்டு வரப்படுவார்கள். இங்கே நாம் ஏசாயா 27 அதிகாரம் 13 வசனத்தையும் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, மத்தேயு 24 அதிகாரம் 31 வசனத்தையும் கவனிக்க வேண்டும். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். எபிரேய மக்கள் இஸ்ரவேல் தேசத்திலே மீண்டுமாக ஒன்று கூட்டப்படும் முன்னதாக திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை ஒரு எக்காலத்தைப் போல கேட்பார்கள். இப்பொழுது பூமியிலே மீதி இருக்கிறவர்கள் அந்த எக்கால சத்தத்தை கேட்பார்கள். சங்கீதம் 89:15 பாருங்கள். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆம், எக்காலங்கள் என்று சொல்லும் பொழுது அது வரப்போகிற நியாய தீர்ப்போடு கூட இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. லேவியராமம் 23 அதிகாரம் 26 முதல் 32 வரை பார்த்தால் அங்கே பாவ நிவர்த்தி செய்யும் நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவ நிவர்த்தி நாளை குறித்து ஏற்கனவே 16 அதிகாரத்தில் நாம் சிந்தித்தோம். வேத வசனங்களை பார்க்கும் பொழுது 3 முறை உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பண்டிகை நாளாக இல்லாமல் ஒரு சோகமான துக்கமான நாளாக இருக்கிறது. மற்ற பண்டிகைகளை காட்டிலும் இது வித்தியாசமான ஒரு நாள். இதற்கு நேர்மாறாக லேவியராமம் 25 அதிகாரம் 8-9 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 50வது ஆண்டும் இந்த பாவ நிவர்த்தி நாளிலே யூபிலி எக்காலம் ஊதப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்முடைய இரட்சிப்பிற்காக விலைக்கரையம் செலுத்தப்பட்ட பொழுது அங்கே விடுதலை கூறி அறிவிக்கப்படுகிறது. அதுதான் யூபிலி ஆண்டு. அது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காலம் இல்லையா? சரி, லேவியராமம் 23 அதிகாரம் 33 முதல் 36 வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கே அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்தமான நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். 8ஆம் நாள் சபை கூடும் பரிசுத்தமான நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். இது 7வது மாதத்திலே நாம் பார்க்கிற 3வது பண்டிகை. இது ஒரு நினைவு கூறுதலின் பண்டிகையாகவும் தீர்க்க தரிசன பண்டிகையாகவும் இருக்கிறது. இது பாவ நிவர்த்தியின் நாளை தொடர்ந்து வருகிறது. நினைவு கூறுதலின் நாள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே அலைந்து தெரிந்த காலங்களை குறித்து பேசுகிறது. அந்நாட்களிலே அவர்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். தீர்க்க தரிசனமான ஒரு காரியமும் கூட என்று நான் சொல்லும் பொழுது இது தேவன் இறுதியான காலங்களிலே அவருடைய பாவத்தை எல்லாம் அவர்களை விட்டு நீக்கிய பின்னர் மிக பத்திரமாக அவர்கள் வாக்குத்தத்த பூமியிலே வாழும் காலங்களை குறிக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். சகரியா 12 அதிகாரம் 10 வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். அது மட்டுமல்ல, சகரியா 13 அதிகாரம் 1 வசனத்தையும் பார்ப்போம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். மட்டுமல்ல, மீகா 4:4 பாருங்கள். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இப்பொழுது லேவியராமம் 23 அதிகாரம் 37-38 வசனங்களை கவனிக்க வேண்டும். இங்கே பண்டிகை நாட்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், மக்கள் நன்மை பெறுவது தேவனுக்கும் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை காட்டுகிறது. வசனங்கள் 39 முதல் 44 வரை பாருங்கள். அங்கே அந்த பாவ நிவர்த்தி நாளுக்கு பின்னர் தங்கள் பாவங்களை குறித்து அவர்கள் துக்கப்பட்ட பின்னர் விளைச்சல்களும் கனிகளும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. இது மகிழ்ச்சியான காலங்கள் கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே அலைந்து தெரிந்த காலங்களை நினைவு கூறும்படியாக கூடாரங்களிலே தங்க வேண்டும். இந்த கூடாரங்களிலே தங்குவது அவருடைய எதிர்காலத்தையும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது.
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே மரித்தார்கள், வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவற்றையெல்லாம் தூரத்திலே தெரிய அவர்கள் கண்டார்கள். அவற்றை அவர்கள் தொடர்ந்து அணைத்து கொண்டார்கள். அந்த நாட்களை காண அவர்கள் வாஞ்சியோடு இருக்கிறார்கள். 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் தங்கள் பூமியிலே தங்கியிருப்பார்கள். இந்த பூமியை குறித்ததான நம்பிக்கை அதுதான். இந்த பரிசுத்தமான காலங்கள் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலேயும் அனுசரிக்கப்பட வேண்டும். நீங்கள் நேரம் எடுத்து சகரியா 14ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்ப்பது நல்லது. இந்த பண்டிகை 1000 வருட அரசாட்சியை குறித்து தீர்க்க தரிசனமாக காணும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, இது நித்தியத்தையும் நித்திய ராஜ்யத்தையும் குறிக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார் என்று வாசிக்கிறோம். ஆம், இதுதான் கூடார பண்டிகையின் நிறைவேறுதல். 7வது மாதத்திலே 7 நாட்கள் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பண்டிகை கொண்டாட வேண்டும். இது பூமியிலே வாழும் தேவனுடைய மக்களின் மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறது. பரலோகத்திற்கு சென்ற அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட புதிய எருசலேமிலே இருப்பார்கள். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த உன்னதமான நம்பிக்கைக்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். சரி, லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். முதலாவது முகவுரையாக சில காரியங்களை கவனிப்போம். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிற காரியங்கள் கூடார பண்டிகைக்கும் ஓய்வு ஆண்டுகளுக்கும் இடையிலே கூறப்படுவது வித்தியாசமானதாய் தெரியலாம். இங்கே விளக்கு தண்டிற்கான எண்ணெயை குறித்தும் சமூகத்து அப்பங்களை குறித்தும் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இதை இந்த தொடரிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். எண்ணாமம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே இந்த விளக்கை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த விளக்கை குறித்து சொல்லப்படும் காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்திலேயும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலின்படியும் செய்யப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. பண்டிகை கொண்டாடுவதை குறித்தும் ஓய்வு நாட்கள், யூபிலி வருடங்கள் இவற்றை கடைபிடிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலேயே நாம் செயல்பட வேண்டும். இது முக்கியமானது. சில காரியங்களை நாம் மேலோட்டமாகவும் பார்த்து கடந்து செல்ல முடியாது. அந்த மக்கள் விளக்கு தண்டிற்கான எண்ணெய் கொண்டு வர வேண்டும். சமூகத்து அப்பங்கள் வைக்கப்படும் மேஜைக்கு செய்யப்படும் அப்பங்களுக்கான மாவை கொண்டு வர வேண்டும். தேவன் அவர்களையும் தன்னுடைய ஆராதனையிலே ஈடுபடுத்தினார். அவர் அற்புதமான முறையிலே எண்ணெயையும் மாவையும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஜனங்களுடைய ஈடுபாட்டை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியத்திலேயும் எல்லா விசுவாசிகளுக்குமே பங்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் திருச்சபையிலே நீங்கள் இருக்கும் பொழுதும் அந்த பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் உங்கள் பங்கை செலுத்த வேண்டும். உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் கண்களை திறந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால், என்னை அழைக்கவில்லை, உன்னை அழைக்கவில்லை என்று முறுமுறுக்காமல் நீங்களாகவே மனமு வந்து கர்த்தருடைய பணியிலே ஈடுபடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய பணியிலே ஈடுபட வேண்டும் என்ற பாரத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் அதை நிறைவேற்ற நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை குறித்து அக்கறை உள்ள ஒவ்வொருவருமே கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவதிலே பங்கு கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் கர்த்தருடைய பணியிலே ஈடுபாடு உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள்? உங்கள் நேரத்தை, உங்களுடைய தாளந்துகளை, உங்கள் செல்வத்தை மற்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்காக எவ்வளவு தூரம் செலவு செய்கிறீர்கள்? எண்ணி பாருங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் கொடுத்திருக்கிற எல்லா பண்டிகைகளுக்காகவும் அது கூறும் ஆழமான கருத்துக்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாக, உம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட காத்துக்கொள்ளும். அவருடைய வாழ்க்கையிலே துக்கங்கள், கவலைகள் இருக்கும் என்றால் அது பாவ நிவர்த்தியின் நாளாக எண்ணப்பட்டு அது எல்லாம் உம்முடைய கரத்திலே பரிபூர்ணமாய் ஒப்படைக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீரே அவர்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அன்பர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் கற்றுக்கொண்டது என்ன? பண்டிகை கொண்டாடும் பொழுது காணிக்கையையும் செலுத்தப்பட வேண்டியது அவசியம். பெந்தேகோஸ்தே நாள் என்பது திருச்சபையின் பிறந்த நாள். ஒரு விசுவாசி தன்னுடைய எல்லா காரியங்களுக்காகவும் இயேசுவிடம் வரலாம்.
கர்த்தருடைய வார்த்தையை போதிக்காத எந்த ஒரு சமுதாய பணியிலேயும் திருச்சபை ஈடுபட வேண்டும் என்பது அவசியமில்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.